ஒன் இந்தியா அவசர் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். நீரஜ் சோப்ரா நம்ம இந்தியாவோட தங்க மகன். டோக்கியோ ஒலிம்பிக் அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பேர் அமைஞ்சிருச்சு. ஸோ அது அப்படியே கூப்பிட்டு நம்மளும் பழகியாச்சு. அதனால் ஒன்றும் இல்லை. டோக்கியோவோட தங்க மகன் நீரஜ் சோப்ரா இப்போ பார்த்தீங்கன்னா லுசானில் நடக்கிற ஒரு டைமண்ட் லீக் காம்படிஷன். அதில் பார்த்தீங்கன்னா 89.94 மீட்டர் அளவுக்கு ஜாவலினில் த்ரோ பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த த்ரோவுக்கு இது ஏஷியன் லெவலில் இப்போதைக்கு ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ராவோட ஒன் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னா 89.36 பாரிஸ் ஒலிம்பிக்கில் குவாலிஃபிகேஷனுக்காக அது எரியப்பட்டது அந்த த்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் 89.70 அந்த மாதிரி இதில் இருக்கும். சாரி 88 அந்த 85க்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு 4 சென்டிமீட்டர் அதிக லெவலில் எரிஞ்சு 89.94 எரிஞ்சிருக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவரோட 6th அட்டம்ப்ட்ல தான் எரிஞ்சாரு. முக்கியமாக அவரோட போட்டியிட்ட இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 90.61 அப்படின்ற ஒரு தரமான ஒரு மீட்டர் எரிஞ்சிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் எலைட் கிளப்ல அவர் ஜாயின் ஆயிருக்காரு. அவர் பேர் பீட்டர். அது அவர் தான் நம்ம நீரஜ் சோப்ராவோட ஒரு போட்டியாளர் அகெயின்ஸ்டாக விளையாண்டவர். ஸோ இந்த ஒரு டைமண்ட் லீக்ல பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ராவுக்கு முதல் 4 த்ரோ சரியாக அமையலை. ஆக்சுவலாக அஸ்லைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கியோவோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. டோக்கியோவில் அவர் கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முதல் 3 த்ரோ 4 த்ரோ கிட்ட அவர் சரியாக வரல. அடுத்த 2 த்ரோ தான் அடித்து ஒரு விட்டு எரிஞ்சாப்பில் மனுஷன். அதில் தான் டோக்கியோவில் கோல்டு மெடல் வாங்கினார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போவும் அதே மாதிரி நடந்திருக்க வேண்டியது. ஆனால் 89.94 சென்டிமீட்டர் 89.94 மீட்டர் அது வரைக்கும் போயிருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா 90.61 அப்படின்ற ஒரு மீட்டர் பீட்டர் எரிஞ்சாப்பில் இல்லை, அவர் அந்த மீட்டரில் போக முடியலை. ஸோ அதனால் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13க்கும் மேலே நிறைய கேம்ஸ்லாம் ஆடி இருக்காரு. அதில் டாப் 2லேயே மனுஷன் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் மோஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நீரஜ் சோப்ரா கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் 4 த்ரோவில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. முக்கியமாக கடைசி ஓகே 2 த்ரோ நல்லா போயிருந்தது, செகண்ட் பிளேஸை பிடிச்சது சந்தோஷம் தான். பட் இருந்தாலுமே அந்த 90 அப்படின்றது என் கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த புல்ஸை என்னைக்கு மாட்டுமோ அன்னைக்கு தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் நீரஜ் சோப்ராவுமே எனக்கு தெரிஞ்ச 90 மீட்டர் கிளப்பில் பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸோ இல்லை நடுவில் ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் வரும் கண்டிப்பாக, அதில் மேபி வரலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துலையுமே வரதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தால் அதிலையுமே நம்ம நீரஜ் சோப்ராவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது இப்போ இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஆப்போனன்ட் பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீட்டர் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். அவர் எரிஞ்ச அந்த ரெக்கார்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 90.61 மீட்டர். அந்த ரெக்கார்டு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து இந்த ரெக்கார்டை முறியடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேனோ அதை பண்ணுவேன். பட் என்னோட பெஸ்ட் கேமை நான் எப்பவுமே கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கேமில் எனக்கு தெரிஞ்ச நீரஜ் சோப்ராவோட மிகப்பெரிய ஒரு எய்மாக இந்த 90 மீட்டர் அப்படின்ற ஒரு கிளப்பை தான் அடைவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போவே அவரோட ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 89.94 மீட்டர். இது இப்போது லுசானில் நடக்கிற டைமண்ட் லீக் அதில் எரிஞ்சது இந்த ஒரு மீட்டரை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து கண்டிப்பாக அந்த 90 மீட்டர் என்னங்க 6 மீட்டர் வித்தியாசம் தான். ஸோ அந்த 6 மீட்டர் வித்தியாசத்தை அடித்து 90 மீட்டர் எய்ம் பண்ணி எரிஞ்ச முதல் இந்தியன் அத்லெட்டாக உருவெடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு இருக்குது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தான். ஸோ அது உங்களுக்கு இன்னும் தரமாக கீழே கமெண்ட். மற்றபடி ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா கன்சிஸ்டன்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜாவலின் த்ரோவோட மிகப்பெரிய ஒரு கோட்டாக உருவாகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் டவுட்டே கிடையாது. பார்க்கலாம் நீரஜ் சோப்ரா அடுத்தடுத்து எப்படிலாம் பண்ண போறாரு அப்படின்னு. வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.